வாழ்க வளமுடன். சித்தவேதம் வளர்க வாழ்க, மக்கள் ஆனந்தமாக வாழ்க வளர்க வளமுடன், வாழ்க வையகம். ஊற்ற சடலமடி உப்பிருந்த பாண்டமடி அப்படின்றார் அழகடி சித்தர். ஊற்ற சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறப்பதற்கு மருந்து எனக்கு கிட்டவில்லை. இந்த உடம்ப மாற்றி பிறக்கிறதுக்கு எனக்கு மருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. மாற்றி பிறப்பதற்கு மருந்து எனக்கு கிட்டுமானால் ஊற்ற சடலம் விட்டு ஒன்பாதம் சேரேனோ அப்படின்னு. இந்த சடலத்தை விட்டு நம்ம இறைவன் அடி சேரணும், அது மாற்று வழி கிடைக்கல அப்படின்ற. இது உப்பு உள்ள பாண்டம். இப்போ ஒரு பொருளில் உப்பு போட்டால் ஊறுகாய் போடுறாங்க, அதில் உப்பு நிறைய இருந்தால் தான் அந்த பொருள் கெடாமல் இருக்கும். ஆனால் இந்த உடம்புல இருக்கிற உப்பு என்ன பண்ணும், உடம்பு அழிச்சிடும். அதான் உப்பை கட்டி சாப்பிட்டாங்க சித்தர்கள். உப்பை எப்படி கட்டுறதுன்னா, ஒரு மண் சட்டியோ இல்லை இரும்பு சட்டியிலேயே உப்பை போட்டு முருங்கை இலை குப்பை மீனி ரெண்டையும் போட்டு நல்லா வறுப்பாங்க. நல்லா நெருப்பிறக்க நல்லா பொரியும். அது அந்த அளவுக்கு வறுத்து வச்சிட்டோம்னா அது என்ன பண்ணும், ஒரு மண்பாண்டத்தில் வச்சா கூட இலகாது, அந்த மண்பாண்டம் வீணாகாது. இல்லைன்னா மண்பாண்டம் வீணாக போயிடும். கொஞ்ச நாள்லேயே பாண்டம் வீணாக போயிடும். ஒரு மண்பாண்டத்தில் வச்சு பாருங்களா, அது வீணாக போயிடும். ஆனால் உப்பை கட்டிட்டா வீணாகாது. உப்பை வறுக்கணும். குப்பை மேனியும் முருங்கை இலையும் போட்டு பொறி பிறகு வறுத்து வச்சுட்டிங்கன்னா அப்போ பானை கடலைன்னா இந்த உடம்பும் கிடாது. அதான் சித்தர்கள் சொல்கிறாங்க, ஊத்த சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறப்பதற்கு மருந்து எனக்கு கிட்டவில்லை அப்படின்ட்டு. மாற்றி பிறப்பதற்கு மருந்து எனக்கு கிட்டுமானால் இந்த ஊற்ற சடலம் விட்டு ஒன்பாதம் சேரேனும் அப்படின்னு. இந்த உப்பு உள்ள பாண்டம் இது. அப்போ இதுக்கு நம்ம நன்முயற்சி செய்யணும். நம்ம முயற்சி செய்யாவிட்டால் நம்முடைய ஆவி இந்த பாண்டத்தை விட்டு ஓடி போகும். மனுஷனாக பிறகுது ரொம்ப ரொம்ப அரிது. அதில் இந்த ஆவியை நாம் முயற்சி செய்து சித்தர்கள் சொன்ன வழியை செய்து வாழாமல் விட்டுட்டோன்னு சொன்னால் அடுத்து என்ன பிறவி கிடைக்கும்னு சொல்ல முடியும். அப்போ முயற்சி நாம் இப்பயே அதுக்கு நல்ல முயற்சி பண்ணணும். முயற்சி பயிற்சி தான் தேவை, வேறு ஒன்றும் கிடையாது, எந்த செலவும் கிடையாது. இந்த உடம்பானது வலுவாக இருக்கணும்னு சொன்னால் கரிசாலை கஷாயம், கொஞ்சம் மிளகு சீரகம், அவ்வளோதான். கொஞ்சம் கரிசாலையை போட்டு கஷாயம் பண்ணி அது தினமும் ஒரு 50 மில்லி சாப்பிட்டா போதும். இந்த உடம்பு ஊத்தச்சடலமாக இருக்காது, உப்பு இல்லை பாண்டமாக இருக்கிறது மாறிடும். உப்பை கட்டி சாப்பிடணும். கரிசாலை கஷாயம் கண்டிப்பாக சாப்பிடணும். இப்போ அதிகமாக இடம் இருக்குது, கஷ்டப்படுறாங்க, ஏந்திருக்க முடியல, உட்கார முடியல, அதிக கொலஸ்ட்ரால்ன்றாங்க. அதுக்கு எந்த மாத்திரையும் தேவையில்லை, மாத்திரையால் கரைக்க முடியாது. கரிசாலை கீழா நெல்லி, கருவேல மரத்து கொழுந்து, கருவேல மரம் தெரியும் உங்களுக்கு, அதனுடைய கொழுந்து, சோற்று கற்றாழை வேறு, கடுக்காத்தோல், களிப்பாக்கு, கடுக்காத்தோல், களிப்பாக்குன்னு பாக்கு கடையில் கட்டிங்கன்னா தருவாங்க, களிப்பாக்கு. இதை சம அளவு எடுத்து இடித்து 1 லிட்டர் தண்ணி வச்சு ஒரு மண்பாண்டத்தில் 1/2 லிட்டராக வேப்பம் விறகால எரிக்கணும். வேப்பம் விறகு கொண்டு வந்து எரிக்கணும். அப்படி எரித்து ஒரு 50 மில்லி சாப்பிட்டோன்னு சொன்னால் உப்பும் வறுத்து சாப்பிடணும், புளியும் வறுத்து சாப்பிடணும். ஆனால் அரை உப்பு அரை புளியாக சாப்பிடணும். சைவ உணவாக இருக்கணும். சைவ உணவுலேயே உருளைக்கிழங்கு தயிர் சாப்பிடக்கூடாது, இந்த உடம்பு குறையிற வரைக்கும். இப்படி ஒரு 8 நாள் சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். அதன் பிறகு 26 நாள் சாப்பிடணும்.
இப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த ஊத்த சடலமாக இருக்கக்கூடிய உடம்பு வச்சிரமலையே மாணிக்க மலையேன்னு சொல்றார் வள்ளலர். அது மாதிரி வச்சிரம் மாதிரி மாறிடுமா. உறுப்புகள் உள்ளூர் உறுப்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கரிசாலை வந்து ரொம்ப அயன் சத்து அதிகமானது. கூட கீழா நெல் இருக்கு. கல்லீரல் மண்ணீரல் மஞ்சள் காமலை எதுவுமே ஒன்றும் பண்ணாது. கருவேலம் கொழுந்து நல்லா வந்து உடல் உறுப்புகளை உரப்படுத்தக்கூடியது, ஸ்ட்ராங்காகக்கூடியது. கற்றாழையினுடைய வேறு அருமையான மருந்து. இது உடலில் உள்ள கிருமிகளை வெளியேற்றிடும், வாத கப நீரை சமமாக்கிடும். அப்போ இப்படி களிப்பாக்கு, அதாவது உடம்புக்கு தோற்பு சத்து கம்மியாக இருந்தால் கூட உடல் அதிகமாகும். அதில் களிப்பாக்கு சேரும்போது உடம்பு வந்து கரெக்டான நிலைக்கு வந்துடும். ஆனால் இந்த வாசி யோகம் பண்ணால் இன்னும் அதிகமாக குறைஞ்சிடும் ஒரே மாதத்தில். எந்த வித பக்க வேலையும் இருக்காது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற மருந்துலாம் உடல் உறுப்பை வலுப்படுத்தக்கூடிய மருந்து தான் சாப்பிட்றீங்க. உடல் உறுப்பை அழிக்கிற மருந்து கிடையாது. இது மருந்து இல்லை, வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம். இது அதான் அவையே சொன்னாங்க, ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் அப்படின்னு. ஒரு சிவபுராணமாவது காலை மாலை படிக்கணும். ஒரு 10 நிமிஷம் சிவபுராணமாவது படிக்கணும். சிவபுராணம் படித்தாலே போதும், காலை மாலை. அவையார் அப்பயே சொல்லிட்டாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அதே போல ஞானபேதா சொல்றார், ஊதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஊதிக்கிட்டே இரு, சதா ஊதிக்கிட்டே இரு, சதா பிரணாயம் பண்ணு, லேசா ஊது அப்படின்றார். அவங்க படிக்காம இருக்காதீங்கன்னாங்க. நீங்க படிங்க, படிச்சாலும் இதை வந்து ஊதிக்கிட்டே இருங்க அப்படின்னாரு ஞானபேதா. இவர் ஊதிக்கிட்டே இருக்கணும்னாரு. சதா ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மேல்நிலைக்கு வந்துடலாம். நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்கும். நல்ல வழி தான், நல்லது நினைக்கணும். நல்லது நினச்சோம்னா நம்ம ஒரு பொதுவான ஒரு காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அதெல்லாம் நடக்கும். 4 பேருக்கு பயனுள்ள வேலையை நினச்சோம்னு சொன்னால் அது நடக்கும். தனக்காக நினைக்கக்கூடாது. அதுதான் தனக்குன்னு எதுவும் நினைக்கக்கூடாது. என் குருநாதர் கூட அப்படித்தான் சொன்னார், உனக்காக நீ எதுவும் நினைக்கக்கூடாது, மக்களுக்காக நினைக்கலான்னு, மக்கள் நலனுக்காக நினைக்கலான்னு. அதுபோல் சித்த வேதமே அப்படிதான், அனைவரையும் சமமாக நினைக்கிறது தான் சித்த வேதம். மண்ணுலகில் உள்ள மனிதரும் விண்ணுலகில் உள்ள தேவரும், மண் உலகில் இந்த மண் உலகில் இருக்கிற மனிதரும் விண் உலக மேலே ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தேவரும் இறைவன் எங்கு உள்ளான் என்று கேட்டால் கண்ணில் கலந்து நின்றான் என்றாங்க. கண்ணில் கலந்து நின்றான். சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க உண்பா என்று சொல்லி உழக்குழக்கா நெய்வாற்றேன் அப்படின்னார். சம்பா அரிசி மாதிரி நல்ல தும்ப மலர் மாதிரி இருக்குது மூளை. இந்த வாசி ஏற்றி ஏற்றி நீ அதை உண்பான்னு சொல்லி உழக்குழக்கா நெய் வாத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த உழக்கா, இந்த உழக்கிறது உடம்பு, இந்த உடம்பு வழியா வாசி ஏற்றணும்னு நினைச்சேன், ஏற்ற முடியல அப்படின்றார். சம்பா அரிசி போல நல்லா வடிச்சு அழகா இந்த மூளையா இருக்கு. இங்க சிவன் பார்வதி சக்தி குடிக்கொண்டிருக்காங்க. நம்ம தவம் செய்யும் போது இந்த 3 இடத்துல லேசாக ஒரு மசாஜ் பண்ணணும். இங்கே தான் மூவர் இருக்காங்க, பின்னாடி தமணி. அப்போ அதான் சம்பா அரிசி அடி சாதம் சமைத்து வைத்தேன் உண்பாய் என்று சொல்லி உழக்குழக்காரி. அதுபோல் காட்டான மேலேறி கடத்தெருவே போகையிலே அப்படின்னு வரும். காட்டானா இந்த மனம், காட்டான நேராக போகாதில்ல. காட்டான மேலேறி கடத்தெருவை போகையிலே நாட்டார் எமமதிப்பார் கண்ணம்மா அப்படின்னார். அப்ப விண்ணுலகில் இருக்கக்கூடிய தேவரும் மண்ணுலகில் இருக்கக்கூடிய மனிதரும் சித்தரும் மூவரும் என்ன சொல்றாங்க, கண்ணிலே கலந்துள்ளான், கண்ணுலே நிறைந்துள்ளான், என் கண்ணின் மணியே அப்படின்னு சொல்லுவார் வள்ளலார். என் கண்ணின் மணியே அப்படின்னு. அதுபோல இப்போ கண்ணு தான் இது மெயின். கண்ணு நம்ம அந்த மனக்கண்ணில் கொண்டு நிறுத்தி
சிந்தனை செய்தோமானால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம். அவர் சுக்கிலமாகவும் நாதமாகவும் இந்த உடம்பில் நிறைந்துள்ளார். அதாவது உற்பத்தியாகவும் சத்தம். இப்போ நம்ம உடம்புல சத்தம் இருக்குது, ஆகாயத்தில் சத்தம் இருக்குது. இப்போ திடீர்னு இடி இடிக்குது, மின்னல் மின்னுது, எங்கே இருக்குது? ஆகாயத்தில் சத்தம், அதான் நாதம். நாதமாகவும் சுக்கிலமாகவும் இந்த உடம்பில் நிறைஞ்சுள்ளார். சித்தாகவும் நிறைஞ்சிருக்கிறார். அதான் அந்த புராண கதையில் சொல்லுவாங்க, பிரகலாதன் சொல்லுவான், தூணிலே இருப்பார், துரும்பிலே இருப்பார், வானிலே இருப்பார், நாம் பேசும் பேச்சிலே இருப்பார், நாம் வாங்கும் மூச்சிலே இருப்பார் அப்படின்னா. கடவுள் இல்லாத இடமே கிடையாதுன்னு சொன்னான். அது யாரும் நாம் ஏற்றுக்கல. நம்மளாம் புரிஞ்சுக்கணும் தான் சொன்னான். கடவுள் எங்கும் நிறைஞ்சிருக்கிறாருன்றது தான் சொன்னான். அவன் விடாபடியாக இருந்தால் ஜெயிச்சான், வெற்றி பெற்றான் பிரகலாத். வாழ்க சித்தவேதம் வளர்க, மக்கள் ஆனந்தமாக வாழ்க, வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, நன்றி.